பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. பக்த கோடி ஜனங்களுக்கு நமஸ்காரம். போன தொடரில் சொன்ன மாதிரி தொண்டை மண்டலத்தில் முதல் திவ்ய தேசமாகிய திருக்கச்சி அத்திகிரி அப்படின்னு சொல்லுவோம். திருக்கச்சி வரதராஜ பெருமாள். வரதராஜரை தெரியாதவாளே இருக்க முடியாது. சென்னையிலேருந்தும் எல்லாரும் ஸ்ரீரங்கமும் வரதராஜனும் தான் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வரதராஜ பெருமாள் இருக்கிற திருக்கச்சி அத்திகிரியை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த திருக்கச்சி அத்திகிரிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கன் நடை அழகு அப்படின்பா, காஞ்சிபுரம் கொடை அழகு அப்படின்பா. அந்த காஞ்சிபுரத்தில் அந்த கொடை எடுத்துன்னு வர்ற அந்த ஒரு அழகு இருக்குது பாருங்க. அவ்வளவு பெரிய கொடை. அந்த கருட வாகனத்தும் போது அந்த கருட ஏழ்ற போது லட்சம் கூட்டம் வருவாளாம் அந்த பிரம்மோற்சவத்தில். ஸோ கண்டிப்பாக அந்த சமயத்துலேயும் நம்ம போய் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த ஸ்தலத்துக்கு பெருமாள் ஏழினார் அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம் எப்பயும் ஒரு பாசுரத்தோடு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு வாட்டி திருமங்கையாழ்வார் பாசுரமாக ஆரம்பிப்போம். இந்த வாட்டி நம்ம இவரோட பெயாழ்வார் பாசுரத்தோடு ஆரம்பிப்போம். 2ஆம் திருவந்தாதி அதில் 96வது பாசுரம் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வாரோடது. அத்தியூரான் பிள்ளை பூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். அழகான அர்த்தம் சொல்கிறேன். என்னென்னா கருடனை கருடனாகிய புள்ள தன்னோட வாகனமாக, அதாவது அந்த பறவையை வாகனமாக கொண்டு அங்கே அந்த அழகான மணிகளுடன் கூடிய நாகமான ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு இருக்குது அரிதுயில் செய்கிறவன். 3 வகையான அக்னியையும் வேதங்களுமாகி நிற்பவனாகிய அந்த பெருமாள் திருப்பார்க்கடலை கடைந்த போது உண்டான ஆலகால விஷத்தை உண்ட சிவனுக்கும் இறையானவன். அவன்தான் இந்த அத்தியூரான், அந்த பிரான் தான் அவன்தான் என்று பூதத்தாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த ஸ்தலம் காஞ்சிபுரத்திலே இருக்கிறது. காஞ்சிபுரம் என்றதும் நமக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வர வேண்டியது இங்கே வரதராஜன் சந்நிதி ஆகும். இங்கே வரதராஜன் கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஏக்கர், 5 பிராகாரங்கள் இருக்குது, 32 சந்நிதி இருக்குது, 19 விமானம் இருக்குது. ஓகே, ஏரியா வைஸ் இது 23 ஏக்கர். நீங்கள் ஸ்ரீரங்கம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது 156 ஏக்கர். அதனால் ஏரியாவே சின்னது. பட் ஆனால் சந்நிதிகள் முக்கியமானது என்னெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியப்பட்டது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவோம், அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கோவில் உங்களுக்கு ரொம்ப, அதாவது ஒவ்வொரு பெருமாளும் பாப்புலராக இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம், திருமலை அப்படின்னா திருப்பதி, பெருமாள் கோவில் அப்படின்னா காஞ்சிபுரம். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்தயுகத்தில் வரதராஜ பெருமாள் தான் ரொம்ப ரொம்ப அதான் என்ன சொல்கிறது பிரதானமான பெருமாளாக இருந்தாலும் கிருதயுகத்தில். அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் உங்களுக்கு ரங்கநாதர். ஏன் திரேதாயுகத்தில் ரங்கநாதர் ராமர் கொடுத்தார் இல்லையா, அதனால ரங்கநாதர் தான் அந்த திரேதாயுகத்தில் ரொம்ப பிரபலமானன்னு சொல்கிறது. எப்படி சொல்கிறது, எல்லாரும் போய்கொண்டு இருக்கிற அந்த இடமா இருந்துதான். அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் நம்ம செல்லப்பிள்ளை, மேல்கோட்டை செல்லப்பிள்ளை இருக்கார் பாருங்க, அவர் தான் இருந்தாராம். அதுக்கப்புறம் இப்போ கலியுகத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி கலவு வெங்கட நாயக்கா, எல்லாரும் திருப்பதியில் இருக்கிற ரஷ் நம்ம எந்த கோயிலையாக பார்க்குறோமா? திருப்பதியில் நீங்கள் என்றைக்கு போனாலும் ரஷ்ஷு, எந்த நாட்டில் எந்த டைமில் போனாலும் ரஷ்ஷு. எங்கள் சுவாமி சொல்லுவார், அவருக்கு ஏன் அவர் கொட்டுறது அப்படின்னா அப்படி உழைக்கிறார் அவர், 1.5 மணி நேரம் தான் தூங்குறார் அவர் அப்படிங்கிற. அது போல் அந்த அளவுக்கு அவர் கூட்டம் வருதுன்னா இந்த கலிகாலத்தில் இது போல் அவர் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பெருமாள் அது போல் ஆகிட்டு இருக்கா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பெருமாள் இங்கே அப்படின்னா பிரம்மா இருக்கார் இல்லையா, இப்போ பிரம்மா பேராலையும் சொல்வா. அதாவது
பிரம்மா வந்து விஷ்ணுவை குறித்து ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது இங்கே விஷ்ணுவை தரிசிச்சுட்டு அங்கே அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்காக அவர் முதல்ல ஏதாவது ஒரு இடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடும்போது அவர் அங்கே முதல்ல ஒரே இதுவாக இருந்ததான். அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து நைமிசாரண்யம் போனாராம். நைமிசாரண்யத்தில் அவர் காட்டு ரூபத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு ஒன்று இதுவா இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு போனாராம். அவர் அங்கே ஒரே தீர்த்தமாக தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் கேட்டாராம், எந்த இடத்துல நான் வந்து பண்ணினாக்க நீ அவதாரம், நீ எனக்கு இது போல காட்சி கொடுப்ப அப்படின்னா அப்போ சொன்னாரா, சத்தியவிரத க்ஷேத்திரம்னு இருக்கு, சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் போயிட்டு நீ அஸ்வமேத யாகம் பண்ண அங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணாரா, சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு அங்கே யாகம் பண்ண ஆரம்பிச்சாராம். அங்கே என்னவோ பிரம்மா வந்து எப்பயுமே வந்து நம்ம என்ன நல்ல காரியம் பண்ணாலும், கோவிலுக்கு போனாலும் சரி, அர்ச்சனை பண்ணாலும் சரி, என்ன நல்ல காரியம் தான தர்மம் பண்ணாலும் சரி, பாரியாவோட சேர்ந்து தான் பண்ணும், அப்போ தான் புண்ணியமே வரும் அப்படின்பா, இல்லாட்டி புண்ணியமே வராதும்பா. இவரோட பாரியா வந்து எல்லாருக்கும் தெரியும், சரஸ்வதி கூப்பிட்டுருக்கணும் இல்லையா. இவர் சரஸ்வதி கூப்பிடல, இவர் பாட்டுக்கு தனியாக போயிட்டு இவர் யாகத்தை ஆரம்பிச்சிட்டார். என்னவோ யாகத்தை ஆரம்பித்தோடனே இவர் சரி சரஸ்வதி தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்ரி தேவி இருக்கா இல்லையா, அந்த காயத்ரி. ஸோ அந்த சாவித்ரி தேவி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு அந்த யாகத்தை ஆரம்பிச்சிட்டாராம். அந்த யாகத்தை ஆரம்பித்த உடனே சரஸ்வதிக்கு மகா கோபம் வந்துடுது. சரஸ்வதிக்கு கோபம் வந்து, அது எப்படி நான் இல்லாமல் நீ யாகம் பண்ணுவ, என்னை விட்டுட்டு என்கிட்ட சொல்லாமல் எப்படி யாகம் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த யாகத்தை அழிக்கிறதுக்காக அவர் நிறைய விஷயம் பண்ணாலாம், நிறைய பேர் ஏவி விட்டாலாம். அது சம்பந்தமான க்ஷேத்திரமே இங்கே ஒரு 4-5 இருக்கு. அது எல்லாத்துலேயும் எப்படி வந்து இப்போ பெருமாள் வந்து இப்போ பிரம்மனோட யாகத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறதான் கதை. ஒவ்வொரு திவ்யதேசத்துலையும் ஒரு இடத்துல வந்து ஒரே இருட்டு பண்ணாலாம், அந்த இடத்துல ஒரே தீபமாக வந்து அவர் காட்சி கொடுத்து அவர் பண்ணாராம். ரைட்டா. அதே போல் பூதம் பேய் எல்லாம் அவர் இது போல் ஏவி விட்டாலாம். அதில் வந்து அஷ்டபுஜத்தோடு வந்து அவர் அந்த பூதம் பேயெல்லாம் விரட்டினாராம். யானைகளெல்லாம் அவர் ஏவி விட்டாலாம். அந்த இடத்துல வந்து சிங்கமாக வந்து அதான் வேளுக்கை, அந்த இடத்துல வந்து அவர் சிங்கமாக வந்து அவர் நரசிம்ம பெருமாளாக வந்து அவர் பண்ணாராம். சரி இதெல்லாம் ஆச்சு, நம்ம பேசாமல் அந்த யாக குண்டத்தையே அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவளே என்ன பண்ணாலாம், வேகவதி ஆறா ஓடி வந்தாலாம். வேகவதி ஆறா ஓடி வந்தோடனே என்ன பண்ணுவார், அப்படிதான் அப்படியே பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருந்துட்டார். பெருமாள் சயன கோலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவர் தாண்டி ஏதாவது போகுமா, ஒன்றும் போகாது. உடனே வந்து அவளுக்கும் உடனே புரிஞ்சிருத்து. அந்த சமயத்தில் வந்து அவளும் இது போல் சாந்தமாகி நாம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு புரிஞ்சுட்டா. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல அவர் யாகம் பண்ணி, அந்த இடத்துல யாகம் பண்ணிட்டு, யாகம் பண்ணும்போது அந்த ஹவிர்பாகம் இருக்குது இல்லையா, இந்த ஹவிர்பாகத்தை ஏற்றிக்கிறதுக்கு தேவர்கள் எல்லாமும் சொன்னாலாம். எப்பயுமே ஹவிர்பாகத்தில் வந்து எங்களுக்கும் பங்கு இருக்குது, நீங்கள் ஹவிர்பாகத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ இவர் சொன்னாரா, பிரம்மன் வந்து தேவர்களுக்கெல்லாம் இது பாட்டி கிடையாது, இது நாம் வந்து இந்த லோகக்ஷேமத்துக்காக பண்ணுற ஒரு யாகம் இது, அதனால வந்து இது மகாவிஷ்ணுக்கு தான், இது பெருமாள் ஒண்டிக்கு தான் ஹவிர்பாகம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, அந்த ஹவிர்பாகத்தை வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண போது அங்கிருந்து அப்படியே பெருமாள் அந்த ஹோம குண்டத்திலேருந்தே அவர் தோன்றினாராம். அந்த ஹோமகுண்டம் அந்த அக்னிலேருந்து தோன்றினார் இல்லையா, அதனால தான் அவரோட முகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வடுக்கள்லாம் இருக்கும். இந்த பக்கம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பற்றி சொல்லும்போது சொல்கிறேன், அவருக்கும் வடுக்கள் இருக்கும், அது வேற காரணத்தினால. இங்கே இருக்கிறது வந்து அக்னி குண்டத்திலேருந்து இவர் வந்ததுனால இவரோட முகத்தில் வந்து நிறைய வடுக்கள்லாம் இருக்குமா. ஸோ அந்த இடத்துல தோன்றார். அங்கே தோன்ற உடனே அது அவர் வந்தது வந்து அந்த சமயம் வந்து சித்திரை ஹஸ்தத்தில் வந்தாராம். சித்திர ஹஸ்தத்தில் வந்த தெய்வ பெருமாள், அந்த தெய்வ பெருமாள் சித்திர ஹஸ்தத்தில் வந்ததுனால அவர் என்ன பண்ணாரா, அந்த புண்ணியகோடி விமானத்தோடு வந்தாராம். அந்த விமானம் இருக்கு பாருங்க, அவர் மாத்திரம் தனியாக வரல, நேர விமானத்தோடு வந்தார், புண்ணியகோடி விமானம். அதனால்தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அது கோடி 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 இதுவாக உங்களுக்கு கம்மிஸ் புண்ணியம் கொடுக்கும் அப்படின்பா. அதனால தான் அது புண்ணியகோடி விமானம் அப்படின்னே அது பேர். அங்கே இது மாத்திரம் இல்லை, இதில் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இது வந்த உடனே இது அவர் பண்ணிட்டார். இந்த கோவிலை பற்றி நீங்கள் சின்னதாக சொல்லணுன்னா, இந்த இடத்துல வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு 5 மாட வீதி இருக்குது, 5 பிராகாரம் சொல்லுவா இல்லையா, 5 பிராகாரம் இருக்குது. ஒன்று வந்து இம்மீடியட்டாக நம்ம பெருமாளை சுற்றியே வந்து உங்களுக்கு வந்து வைய மாளிகை திருவண்ணாழி அப்படின்பா. அந்த முதல் சுற்றி நம்ம கோவில் அந்த ஒரு கட்சி வரது மண்டபம்னு இருக்கும், அந்த மண்டபத்தை சுற்றி அங்கே தான் பள்ளி இருக்குது. இந்த பள்ளி கதையும் நான் சொல்கிறேன், அதுவும் ஒன்று இருக்குது. அதை நாம் சுற்றி வரும்போது அது பேர் கட்சி வரதன் மண்டபம். 2வது வந்து அந்த மலை பிரதட்சணம் அப்படின்பா. 3வது வந்து
ஆளவந்தார் பிரதர்ஷனம் அப்படின்பா. அந்த ஆளவந்தார் மடப்பள்ளி பிரதர்ஷனம் அப்படின்பா. இன்ஃபேக்ட் அந்த ஆளவந்தார் மடப்பள்ளி பிரதர்ஷனம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதை பற்றியும் சொல்கிறேன். இந்த ஆளவந்தார் அந்த பிரகாரம் இருக்கு இல்லையா, அதை பற்றி வந்து யமுனைத்துறையின் திருமுற்றம், யமுனை துறைவர் திருமுற்றம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார். ஏபிஎன் சுவாமின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அனந்த பத்மநாப சுவாமி. அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கார், யமுனை துறைமுற்றம் சொல்லிட்டு. அதாவது இந்த முஸ்லீம் படையெடுப்புகள் போது எப்படி சுவாமியை காப்பாற்றுறது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஆளவந்தார் திருமுற்றத்துலேருந்து எல்லாரும் அங்கே ஒரு பெரிய கோஷ்டி உட்காந்துட்டு அங்கே டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதையும் நான் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம். அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் பிரதட்சணம் அப்படின்பா. அது 4வது பிரதட்சணம். ஆழ்வார்கள்லாம் இருக்கிறது 4வது பிரதட்சணம். அதுக்கப்புறம் 5வது தான் உங்களுக்கு மாடவீதி பிரதட்சணம். ஸோ இது போல் 5 பிரதட்சணம் அங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறையா விஷயம் இருக்குது இங்கே சொல்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீரங்கத்தில் வந்து 1323 இந்த உலுக்கான் அப்படிங்கிற, அதாவது முகமது பின் துக்ளக் அப்படின்னு பிற்காலத்தில் அறியக்கூடிய அவன் வந்து படையெடுப்பு நடத்தி அப்போ அங்கே இருந்த வைஷ்ணவர்கள்லாம் நம்ம ஸ்ரீரங்க பெருமாளை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல அந்த பன்றிமேட்டு கழகம் அப்படின்பா, இந்த வராகர் சந்நிதி அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வந்து தன்னோட உயிரை மாய்ச்சுண்டா அந்த சண்டையில். இல்லை வைஷ்ணவர்கள்லாம் அப்படிலாம் உயிரை கொடுத்து அவ காப்பாற்றினா அப்படின்பா. அதே போல் அதுக்கு ஒரு 300 வருடங்கள் தாண்டி 1687 வந்து அவுரங்கசீப் படையெடுத்து வந்தான். அவுரங்கசீப் படையெடுத்து இந்த காஞ்சிபுரம் மேலே வந்து அவன் இந்த கோவில் இது பண்ணுறதுக்காக வந்தான். அப்போ என்னெல்லாம் பண்ணா, அப்போ எப்படி, அதாவது அத்திவரதன் சொல்கிறோமே, அந்த அத்திவரதர் வந்து அங்கேருந்து அத்திவரதர் தான் மூலவராக இருந்தாராம் முதல்ல. இப்போ இருக்கிறவர் மூலவராக இல்லை, அத்திவரதர். அந்த 40 அடி அத்திவரதர் இருக்கார அனந்த சரஸ் கீழே நம்ம எல்லாரும் போய் பார்த்தோம் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. அவர் தான் வந்து மூலவராக இருந்தாராம். அவரை உடனே எடுத்து அவரை மறைச்சி வச்சு அனந்த சரஸில். அதுக்கப்புறம் வந்து அந்த இவர் இருக்கார் பாருங்க, உற்சவர் இருக்கார் பாருங்க, அந்த உற்சவரை வந்து என்ன பண்ணாலும் அங்கேருந்து அங்கே பக்கத்தில் இது போல் இடம் இருக்குது, உடையார்பாளையம்னு இருக்குது. உடையார்பாளையம் ராமர் கோவில் அப்படின்பா. இந்த உடையார்பாளையம் ராமர் கோவிலில் போய் அதை மறைச்சி வச்சாலாம். அதெல்லாம் மறைச்சி வச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் உற்சவர் எடுத்துனுட்டா. அதுக்கப்புறம் இவாளுக்கு வந்து மறந்து போயிடுத்து. அதாவது எது, அந்த அத்திவரதர் வந்து அந்த வச்சிருக்கிற இடம் வந்து மறந்து போயிடுத்து. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து எப்படியும் 1707 வந்து அவன் மறைஞ்சு போயிட்டான். பட் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு அப்படியே மக்களுக்கு மறந்து போயிடுது. ஏன்னா பாதி பேர் உயிரோடே இருந்திருக்க மாட்டான் இல்லையா, அந்த ஜென்ரேஷன் போயிட்டா. அது பாட்டுக்கு எங்கே மறைச்சி வச்சான்னே யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வருஷம் தான் எடுத்து 1700 சொச்ச ஒரு வருஷம், அது எந்த வருஷங்கிறது கரெக்டாக இல்லை, 1709ங்கிறா. அதுதான் முதல்ல என்னாச்சுன்னா, அதுவும் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா, அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போயிட்டான். வத்தி போனோடனே கீழே பார்த்தா அங்கே அத்திவரதர் இருக்காராம். ஸோ அப்படிதான் அவள் கண்டுபிடிச்சா அப்படின்பா. பட் இது நீங்கள் வந்து நம்மளோட கோவிலோட ரெக்கார்ட், தேவஸ்தான ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1854 ஒரு வாட்டி எடுத்திருக்கா வெளியில். 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கலான்னு சொல்கிறோமே, 854. அதுக்கப்புறம் ஜூன் 1892 எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் 12 ஜூலை 1939 ஒரு வாட்டி எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் 2 ஜூலை 1979 எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நமக்கெல்லாம் தெரியும் 1 ஜூலை 2019 எடுத்தா. நம்ம எல்லாரும் போய் பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு 40 நாள் இருந்தார். அந்த சமயத்தில் வந்து 1,10,00,000 பேர் போய் அத்திவரதரை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். உங்களையும் என்னையும் சேர்த்து 1,10,00,000 பேர். அந்த அளவுக்கு அத்திவரதர் வந்து அங்கே உள்ள இருக்கார். அந்த அத்திவரதர் வந்து, அதாவது அந்த அத்தி மரத்தினால பண்ண அவர் வந்து எவ்வளோதான் நம்ம தண்ணி கடையில் இருந்தாலும் ஒன்றுமே ஆகாமல், கொஞ்சம் கூட சிதையாமல், ஜஸ்ட் அந்த பாசி படந்தது மாத்திரம் அவள் க்ளீன் பண்ணிவிட்டு அவள் வச்சுருவாளாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கார் அவர் அத்திவரதர். இதை பற்றி இன்னும் நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த கோவிலை பற்றி, அந்த பல்லியை பற்றியும் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இருக்குது. அந்த இடத்துல ராமானுஜருக்கு இது ரொம்ப நெருங்கிய தொடர்பு, இந்த ஸ்ரீரங்கம் ராமானுஜர். அதனால் அதையும் பற்றி ஸ்ரீரங்கம்னே வருது, இது காஞ்சிபுரம். ஸோ ஏன்னா அவர் வந்து பிறந்து வளர்ந்து இவரெல்லாம் வரதர்கிட்ட தான் இருந்தார். எல்லாம் சொல்லுவாள் இது போல். இந்த வரதர் வந்து அவர் ரொம்ப உழைக்கிறவர் வரதர் தான். ஆனால் அங்கே ஸ்ரீரங்கம் அவர் இருக்காருன்னு பாருங்க, அவர் வந்து எல்லாம் போகம், எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் அனுபவிக்கிறவர் அவராம். இவர் வந்து வரதரோட உற்சவம்னா 3.5 மைல் இப்படி போயிட்டு 3.5 மைல் இப்படி 7 மைல் ஒரு நாளைக்கு அங்கே உற்சவத்துக்கு போயிட்டு வருவார். ஃபுல்லாக உற்சவ நாள் அன்றைக்கி ஃபுல்லாக மிஸ் வைகாசி பிரம்மோற்சவம். ஆனால் இங்கே எப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில்
திருவானைக்காவலில் தூத்தல் போட்டுதுன்னா ஸ்ரீரங்கத்தின் புறப்பாடு நடக்காதான், போகாது அப்படின்ட்டு வரார். அவ்வளவு ரொம்ப சொகுசானவர் ஸ்ரீரங்கத்துக்காரர் அப்படின்னு சொல்லுவா. அது போல ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, இங்கதான் ஆழ்வார் எல்லாம் பிறந்தா இங்கதான். ஆனா எல்லாரும் அங்கதான் நிறைய பாட்டு பாடியிருக்கா. ஸ்ரீரங்கத்துக்கு தான் நிறைய பேர் போயிட்டாங்க. அதே போல உடையவர் இங்கதான் பிறந்து இவர் கூடியதான் இருந்தார். 6 வார்த்தைகள் அதெல்லாம் பத்தி நிறைய சொல்லணும். இங்கதான் இருந்தார். ஆனா கடைசி காலத்துல அவர் ஸ்ரீரங்கத்துல போயிட்டு அந்த கோவிலை நிர்மாணம் பண்ணி அந்த கோவிலோட சீரமைச்சு நிறைய பண்ணது அவரோட கடைசி காலத்துல எல்லாம் ஸ்ரீரங்கத்துல தான் இருந்தார். அதனால எல்லாம் உழைச்சது வரதர், ஆனா அனுபவிச்சது எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்காரர் அப்படின்னு சொல்லுவா. நிறைய இருக்கு சொல்றதுக்கு. அடுத்த தொடர்ல நாம தொடருவோம். நன்றி.